ஒண்ணு முக்கா பாலசுப்ரமணி போற பாடலை இந்த பாட்டு சிவாஜியம் எஸ்பி 7 மலை 1 மலை 2 மலை 3 மலை அம்மாளுக்கு அடி என்னடி ரத்தம்மா அண்ணா அடிப்பட்டதுன்னு கூட பார்க்க மாட்டான் ஒருத்தர் ஒட்டுறானா கூண் நிமிந்து போடுவானுக்கு சொல்லு அண்ணா என்னுடைய நாடகம் விட்டது என்னுடைய நாடும் இந்த மணிப்புரி நாடு இந்த மணிப்புரி நாட்டை ஆண்டு அரசாட்சி செய்வதற்கு ததையா உலக குளிரோ சித்ராகதை மன்னன்
சித்திராகதை மன்னனுக்கு நான் ஒரே ஒரு மகளாகி ஒப்பற்ற பெண்ணாக பிறந்தேன். ஆமா கதையோட பிரதமரியா ஆமா எனக்கு சித்திராகதை என்று பேர் இருக்கின்றார். சிரிப்புக்கு அழகியர் என்றார். ஆமா இந்த சித்திராகதை குறிக்கான சித்திராங்கதை சிரிப்புக்கு அழகிய சித்திராங்கதை தான். ஆமா ஆனா இன்னும் எப்படி தெரியுமா? என்னடா பண்றீங்க? ஒரு முட்டை மூச்சை பார்த்து யார கேட்டத? பணமா நைட்டு கூத்தான பணம் கூட போறாங்க. போட்றா டேய் தேவலுக்கு ராட்ச தீ முடியலையா? எப்படியா பையன் ஆன்சகடா இவள போராட்டம் சேட்ட கொடுக்க போறான் பைத்துக்கார. அப்படி இருக்கிற இடத்துல நானும் கண்ணீட்டு சொல்லக்கூடிய பருவனங்கி மங்கீட்டு சொல்லக்கூடிய பருவத்தடங்கி கனியா போட்டு போய் மாங்க போற வண்டியா சீதாபுரம் வந்தேன். அண்ணன் தேட்டு மணிக்க வயசு வந்துட்டா. எந்த பஸ்ல வந்தா? பாரதி பஸ்ல வந்தேன். நான் வரும்போது பைக்ல வந்தேன். அண்ணா எனக்கு குச்சி கண்ணாடா வீடு ஓய்தா? டேய் எனக்கு 3 எனக்கு 5. டேய் எனக்கு இது புட்டு கொடுத்தாங்கடா. எங்களை தொட்டு தொட்டு கொடுத்தாங்க. நான் எனக்கு வீட்டுக்கு தூரம்டா. தேக்கடை கெட்டால டேய் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு பக்க பருவத்திலே திருமணம் நடக்கிறது. அந்த பக்கத்து விட்டு வந்திருக்கு. ஆமா இதுமா இது வந்துட்டியா? ஆமா வயசு வந்து என் அக்கா வீட்டு பொண்ணு கூட 1 வயசு அம்மா. இப்ப எனக்கு ஒண்ணு தெரியாதா? என் கூட அக்கா தங்கச்சி போனா தெரிஞ்சிருவான். இப்ப வயசுக்கு வந்தா நல்லா வாழைப்பழம் புட்டு இதெல்லாம் கூட நேரத்துக்கா ஏன் எதுக்கு என்றால் தாயிடம் ஸ்தானம் பெற்ற பிறகு 10 மாதம் கழிந்த பிறகு அந்த பெண்ணானவை நிறை மாத கர்ப்பமாக இருக்கின்றார். ஆமா அந்த தாயிடம் ஸ்தானத்தை பெற வேண்டும் என்றால் குழந்தை பெற்றால் தான் தாயிடம் ஸ்தானத்தை பெற முடியும் ஒரு பெண்ணானவை. அப்படி 10 மாதம் கழிந்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற நேரத்திலே சுகப்பிரசவமா குழந்தை பிறகுமா? அந்த சுகப்பிரசவமா பிறக்கணும்னா இந்த வயதிற்கு வந்த பெண்ணுங்களுக்கு புட்டு மாவு இதெல்லாம் தரவும் பாரு. அதெல்லாம் ஏன் தரோம்னா இந்த இடுப்பு சக்தி நல்லா தாங்குச்சுன்னா அந்த குழந்தையானது நோய் நொடி இல்லாம சுகப்பிரசவமா பிறக்குமா? தாயும் செய்யும் நல்லான்னு சொல்ற மாதிரி குழந்தையை ஊட்டமா பிறக்குமா? அதனால இதெல்லாம் கொடுக்குறாங்கடா. இவ்வளவு ஊட்ட சத்து கொடுத்தா இடுப்பு சத்து நிற்கும், குழந்தை நல்லா நார்மலா பிறக்கும். ஆமா அப்படி அதனாலே குழந்தைய பெத்தெடுத்து எவ்வளவு ஊட்ட கொடுக்குறாங்களா? ஆமாண்டா குழந்தைய பெத்தெடுத்து எவ்வளவு ஊட்ட கொடுக்குறாங்களா? குழந்தை குத்து கம்மியாடுக்கு ஒரு சைடு அடைய கொடுக்குறாங்களா? வயசு வந்துட்டு அவங்கள கையிலே பிடிக்க முடியல. நல்லா அது மூஞ்சி கூட கரடி வச்சு ஆம்பளை பஸ் பட்ட போதும். உனக்கு பார்க்க கூடாது எங்க அம்மா சொல்லிச்சு. போறோம் வந்துருமா அழகர பொண்ணு கூட 2 லேடிஸ் வருவாங்க. அப்ப அழகர பொண்ணு பார்த்தியா அத்துட்டு போய் விசில் அடிப்பான் அப்படின்னு. அதுக்கு அழக பொண்ணு நினைக்கப்பான். நம்மள கூட ஒருத்த பார்த்து ரசிக்கிறேன் கண்டுக்காத மாதிரி போடுமா போமா. இந்த சைட்ல வந்து போன சுருப்பி என்ன பாக்குறேன் மரியாதையில உனக்கு செருப்பு ரைட் செப்பல பிஞ்சு போடும் நாயே சுப்பிட்டு. அண்ணா இது யாரு பார்க்க பார்த்தல யாரனா பார்ப்பாங்கன்னு இத்திட்டு போகுது. அப்படியே அடத்ரி அது மாதிரி பாணி அது கண்ணீர் சொல்லக்கூடிய பருவனையில் மங்கையிட சொல்லக்கூடிய பருவத்தை அடைந்தி. ஆமா அழகிட்ட தலைவாயிலே அண்ணா அழகிட்ட தலைவாயிலே தாதிகளுடன் நந்தவனத்திலே தாதிகளுடன் தோழிகளுடன் விளையாடி கொண்டிருந்தேன். ஆமா
விளையாடிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு சன்னியாசி முனிவரானவர் அந்த வழியாக சென்றார். ஜாடியும் ஜடாதரமும் கழுத்துல ருத்ராட்சி கொண்டு பூணூலை கழுத்து கொண்டு அந்த வழியாக போய்கொண்டிருக்கிற நேரத்தில் அவருடைய முகத்தை மதிமயங்கி கீழே மயக்கப்படுத்தி கீழே விழுந்து விட்டார். ஆமா, கீழே விழுந்ததும் எழுந்து பார்த்தேன். அவர் மனதிலேயே மொத்தோடு பார்த்து அந்த சன்னியாசி முனிவர் எங்கோ சென்று விட்டார். ஆமா, காணவில்லை. ஆண்டு இரவு பொழுது சாய்ந்ததும் வீட்டிற்கு சென்றேன். உணவு உண்ணவில்லை, உறக்கம் வரவில்லை. மதிமயக்கத்திலே இருந்தேன். அந்த சன்னியாசி முனிவரை கண் பார்வையாக இருந்தார். நான் உறங்கவும் இல்லை, உண்ணவும் இல்லை. அப்படியே பொழுதானது விழுந்தது. என் தந்தையாக வளரக்கூடிய சித்ராங்கதை மன்னன், அம்மா மகளே, ஒரு உண்ணவும் சாப்பிடவும் இல்லை, உறங்கவும் இல்லை, ஏன் எதற்காக இப்படி விழித்துக் கொண்டிருந்தாய்? என் முகமானது சோர்வையாக இருக்கிறது, என்ன நடந்தது சொல்லமா என்று தெரிவித்தார். அப்ப என் தந்தையிடத்தில் என்ன என்று கேட்டேன் என்று தெரியுமா? அப்பா, பொழுது அந்த சாய்ந்திருக்கிற நேரத்தில் தோழியுடன் விளையாடிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு ஜாடியை ஜனாதாரமாக வைத்து கயிற்றிலே பூணூலை தடுத்துக் கொண்டு ஒரு சன்னியாசி முனிவர் அவருடைய திரேகம் அழகாக இருந்தது. அதை அவருடைய மனித மயக்கம் கொண்டு நான் கீழே விழுந்து விட்டேன். அன்னவரைத்தான் நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னேன். அந்த சன்னியாசி முனிவர் எங்கு இருந்தாலும் நான் உன்னிடத்திலே கொண்டு வருகின்றேன். அந்த சன்னியாசி முனிவரை நீ திருமணம் செய்து கொள் மகளையும் தந்தையானவர் சொன்னார். அந்த சன்னியாசி முனிவரையும் தந்தையானவர் அழைத்துக் கொண்டு வருகின்ற நேரத்தில் அம்மா, இவர்தானா நீ பார்த்தது என்று சொன்னார். அப்பா, என்னவரத்தை பார்த்து மனமயங்கி காதல் அப்ப காதலாசப்பட்ட நேரத்தில் அந்த சன்னியாசி மறுபடியும் தந்தை சித்ராங்கதை மன்னன் கேட்டார். ஐயா, தாங்கள் யார் என்று கேட்டார். நானும் ஆணை படைத்த அச்சன பெருமாள், பாண்டபத்திற்கும் கொந்தமதிவு காய்வ ராஜக்கண்ண நடுநாயகன் இப்படி ஆணை படைத்த அச்சனன் என்று சொன்னாராம். அப்படி சொல்லுகிற நேரத்தில் என் மகளை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று என் மீது காதல் வைத்து இருக்கின்றார். என் மகளை சித்ராங்கதையை நீ திருமணம் செய்து கொள்ள சொன்னாராம். அப்படி திருமணம் செய்து நேரத்தில் ஒரு உண்மை ரகசியத்தை சொன்னாரா என் தந்தையிடத்தில். என் மகளை நீ திருமணம் செய்வதாக இருந்தால் என் மகள் வயிற்றிலே எத்தனை பெண் குழந்தைகள் பிறந்தாலும் நீ எடுத்து போய்விடலாம். ஏன் எதற்கென்றால் இந்த சித்ராங்கதை நாட்டிலே பெண் குழந்தைகளே பிறக்கவில்லையா? எப்படியே பெண் குழந்தைகளை பிறந்த ஆண் குழந்தையை பிறக்கவில்லையா? அனைத்து பிறந்த குழந்தைகளும் பெண் குழந்தையாக பிறந்து விட்டான். அதனால் இந்த நாட்டிலே ஆண் குழந்தை கிடையாது, ஆண் வாரிசு கிடையாது. பெண் குழந்தை பிறந்தனால்தான் நீங்க எடுத்துக்கொண்டு என் மகளுடன் போய்விடு. இல்லை என்றால் ஆண் குழந்தை ஒன்று பிறந்தால் என் பேரப்பிள்ளையை என் மகளை இங்கே விட்டுவிட வேண்டும் என்று சொன்னாராம். அப்படி தந்தையானவர் உழைத்த வார்த்தை கேட்டு எனக்கோ திருமணம் நடந்தது. திருமணம் நடந்து 10 மாதம் கழிந்து அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தேன். என் கணவர் குழந்தை பிறந்ததை தவிர பாயில வந்து பார்த்துட்டு போவார். என்ன பிள்ளையம்? ஆமா, பார்த்து விட்டு சென்று உனக்கு ஆசையை பிள்ளை பார்க்க வேண்டும் ஆசை என்றால் உன் மகனை பார்த்து விட்டு செல்லலாம் என்று தந்தை ஆணையிட்டு இருக்கிறார். அப்படி ஆணையிட்ட பிறகு நான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு வாலிப பிராயத்திற்கு வந்திருக்கின்றார். மணிப்புரி நாட்டிலே விட்டு சென்று விட்டார் என் கடவுள் ஆணவை கொண்டாச்சு. ஆனால் நான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு வீர பப்பர் எவ்வளவு கதை என்று சொல்லிடுறோம் நம்ம. பாரு தம்பியா, அவரு உனக்கு தம்பியா? பெரிய மனுஷன் அவரு உனக்கு தம்பி. அவரு எனக்கு தம்பி, எனக்கு அண்ணன். சொல்லு. அப்படி மணிப்புரி நாட்டிலே நான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு வீர பப்பரவான் என்று பெற்றெடுத்திருக்கிறேன். தெரியுமா? ஆனால் விளைவுலகமே தெரியாமல் வளர்த்து வருகின்றேன். நான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு அரண்மனை என்று சொல்லக்கூடிய ஒரு கோட்டையானது கட்டி வைத்திருக்கின்றேன். கோட்டை கடைச்சீர அந்த கோட்டைக்குள்ளவே வில்லுத்தம், மல்லுத்தம், யானை யுத்தம், ஈட்டு யுத்தம், குதிரை யுத்தம் போன்ற பாடசாலை கட்டி கொடுத்து நான் பெற்றெடுத்த பிள்ளையை வீரனாக வளர்த்திருக்கிறேன்.
ஒரு வீர திருமண வார்த்தை வந்திருக்கிறேன். ஆமா அதிகாலையில் அரணி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் எந்த திசையில் உதிக்கணும் என்று தெரியாது, எந்த திசையில் மறையணும் என்று தெரியாது, கிழக்கு மேற்கு வடக்கு தென் திசை எங்க இருக்கிறது தெரியாது, வெளி உலகமே தெரியாமல் பெரிய அறை கட்டி அந்த அறைக்குள் வளர்த்திருக்கின்றேன். அப்படி இருக்கிற நேரத்திலே நான் பெற்றெடுத்த பிள்ளை அம்மா அம்மா என்று ஓட்டோட்டமாக ஓடி வருவான். ஆமா, ஓடி வர நேரத்திலே என்னை பெற்றெடுத்த தாய் எங்க இருக்கின்ற எங்க அப்பா எங்க கேட்பான். அதுக்கு நானே திரும்ப சொல்லுவேன், எங்க அப்பா தானே உங்க அப்பா, உங்க அப்பா தானே எங்க அப்பான்னு சொல்லுவேன். எங்க அப்பா தானே உங்க அப்பா, உங்க அப்பா தானே எங்க அப்பா. அப்ப உன் புள்ள தாத்தனுக்கு வந்தானா? அப்படி ஏதாவது அப்படியெல்லாம் சொல்லி நான் வளர்த்திருக்கின்றேன். அப்படி இருக்கிற நேரத்திலே பொழுதானது அங்கு சாய்ந்து விட்டது. சரி, இரவு வருவது இப்பொழுது தெரிகின்றது. கோட்டைக்குள்ள இருக்கின்ற நான் பெற்றெடுத்த பிள்ளை நான் பெற்றெடுத்த மகன் பப்புராவனை காண வேண்டும். கோட்டைக்குள்ள இருக்கின்றான், நான் சென்று வருகிறேன். அப்படியே அவள் சொன்னான்.